விஜயதசமி, ஆயுத பூஜை இதெல்லாம் என்னன்னே தெரியாம இதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஈசாஸ்வரன் ஒரு அரக்கன் பிரம்மன்ட்ட ஒரு வரம் வாங்குறாரு. பெண்களோட சக்தி இவனுக்கு தெரியாது. மனுஷங்களையும் அவரு துன்புறுத்த ஆரம்பிச்சிடுறாரு. வதம் செய்த இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில். உறவுகளுக்கு வணக்கம். நம்ம நவராத்திரியை பத்தி தெரிஞ்சுக்குவோம். ரொம்ப பேத்துக்கு நவராத்திரி எதுக்கு கொண்டாடுறோம், என்ன ஏது அப்படின்னு தெரியாம இருப்போம். அது விஜயதசமி, ஆயுத பூஜை இதெல்லாம் என்னன்னே தெரியாம இப்ப ரொம்ப பேர் சும்மா அந்த கொண்டாட்டங்கள் அன்னைக்கு போனோம்னா நமக்கு போனஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைச்சுதான் அதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதோட உண்மையான அர்த்தங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். விஷ்ணு, பிரம்மன், சிவன் இவங்க 3 பேரும் முப்பெரும் தேவர்கள். அவங்களோட துணைவியார்கள். அவங்க என்னைக்குமே கூட்டு சேர மாட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களை ஒன்று சேர்க்கணும்னு சிவன் ஒரு முடிவெடுத்து வச்சிருந்தாரு. அந்த நேரத்துல, சரியான நேரத்துல உதிச்சவர் தான் இந்த மகிஷாசுரன் ஒரு அரக்கன். அவரு கடுந்தவம் இருந்து பிரம்மன்ட்ட ஒரு வரம் வாங்குறாரு. என்னன்னா, என்ன எந்த ஒரு ஆணாலையும் அழிக்க முடியாத அளவுக்கு எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் சரி, பெண்களோட சக்தி இவனுக்கு தெரியாது, கொடுத்துருவோமே அப்படின்னு கொடுத்துடுறாரு. இதை வச்சு இந்த ஆள் என்ன பண்றாருன்னா, தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் மற்றும் நம்மள மாதிரி மனுஷங்களையும் அவரு துன்புறுத்த ஆரம்பிச்சிடுறாரு. இந்த அட்டகாசங்கள் தாங்க முடியாம தேவர்கள்லாம் போய் சிவன்கிட்ட முறையிடுறாங்க. முறையிடையில அவர் என்ன பண்றாரு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னால தீர்வு காண முடியாது, என்னோட சக்தி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பார்வதி தேவி, அப்புறம் லட்சுமி, சரஸ்வதி இவங்க 3 பேர்ட்டையும் கூப்பிட்டு சொல்லிடுறாரு. இவங்க தனித்தனியா போர் பண்றாங்க. அந்த நவராத்திரி அப்படிங்கிற இதுல நல்லா கவனிச்சிங்கன்னா, 3 நாள் பார்வதி தேவி போர் பண்ண 3 நாள் அவங்களால ஜெயிக்க முடியல, அவங்க ஒதுங்கிடுறாங்க. அப்புறம் லட்சுமி ஒரு 3 நாள் போர் பண்றாங்க மகிஷாசுரனோட, அவங்களாலையும் ஜெயிக்க முடியல. அடுத்த 3 நாள் சரஸ்வதி தேவி போர் பண்றாங்க, அவங்களாலையும் ஜெயிக்க முடியல. கடைசியா அந்த 9வது நாள் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணல. சிவன் சொல்றாரு, நீங்க 3 பேரும் ஒன்று இணைந்தால்தான் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு எல்லாரோட ஆயுதத்தையும் வச்சு சாமி முட்டை அந்த தினம்தான் ஆயுத பூஜை. கடைசி நாள் அப்படிங்கிறதுனால அது சரஸ்வதியோட தினம்ங்கிறதுனால சரஸ்வதி பூஜை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அன்னைக்கு அந்த எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் தயாராகி மறுநாள் போகையில இந்த 3 தேவியரும், 3 முப்பெரும் தேவியரும் ஒன்றிணைந்து மூகாம்பிகை என்ற பெயரில் அந்த அசுரனை ஒரே ஒரு ஆளாக, இந்த முப்பெரும் தேவியரும் ஒரு ஆளாக வதம் செய்த நாள்தான் விஜயதசமி. இதைத்தான் நாம் எல்லாரும் விஜயதசமி என்று கொண்டாடுகிறோம். வதம் செய்த இடம் தேவிப்பட்டினம் என்ற ஒரு ஊர். தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது.